சத்தியமா வந்தாச்சு. சீக்கிரம் வாங்க, கதவை திறக்கலாம். என்னங்க சிவானி குட்டி இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சிவானியோட லஞ்ச் பேக் உள்ள இருக்கு, சிவானி வெளியே இருக்கா, கதவு பூட்டி இருக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் வரதுக்குள்ளே போய் கதவை திறக்கலாம். என்ன ஸ்கூல் பஸ்ஸா? இன்னைக்கு தான் வராதே. ஏன்னா இன்னைக்கு டிரைவர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கு. எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் இன்னைக்கு வராது. ஐயா, அப்ப லீவா? ஸ்கூல் உண்டு, பஸ் தான் வராது. ஐயோ சத்தியாமா, பஸ் வராம ஸ்கூலுக்கு எப்படி போறது? இன்னைக்கு லீவு, ஜாலி. உடனே டிஃபன் பாக்ஸ் எடுப்போம். வா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு லீவு, ஜாலியா போக சேனல் பார்க்கலாம். இரு அவசரப்படாத, அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன். இன்னைக்கு நோ டிரைவர், நோ பஸ், நோ ஸ்கூல். இன்னைக்கு நான் போக சேனல் தான் பாப்பேன். வணக்கம்மா. வணக்கம். என்னண்ணா நீங்க போய் எழுந்திருக்கிறீங்க? உட்காருங்க. அது இல்லம்மா, அது வந்து சும்மா உட்காருங்க. அம்மா, எனக்கு வேலை கொடுக்குற முதலாளி நீங்க. உங்க முன்னாடி போய் நான் ராமசாமினா, நான் கொடுக்குற டிசைனை அழகா தைச்சு கொடுக்கறதே நீங்க தான். உங்க அனுபவத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை. தொழிலுக்கு மரியாதை கொடுத்து வளர்ந்தவமாண்ணா, அந்த பழக்கத்தை மாத்திக்க முடியாது. நான் நிக்கிறேம்மா, பரவாயில்ல. மத்தவங்கள வரலையானே? 8 மணிக்கு மீட்டிங்னு சொன்னனே. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க சைலன்ஸ் தானே. யார பத்தியும் எந்த வார்த்தையும் உங்ககிட்ட இருந்து வராது. அம்மா, நான் சத்யா பேசுறேம்மா. என்ன சத்யா? நான் இப்ப பிஸியா இருக்கேன். சொல்றத சுருக்கமா சொல்லிட்டு உடனே வை. இன்னைக்கு ஸ்கூல் பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அம்மா. அதான் பாப்பா ரெடியா இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. ஸ்கூல் பஸ்? காட் பர்ஃபெக்ட். இன்னைக்கு பாப்பா வேணா வீட்லயே இருக்கட்டுமா? நானே பாத்துக்கிறேனே. வேணாம். ஸ்கூல் கட் பண்ற பழக்கத்தெல்லாம் நாமளே ஏற்படுத்த வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு நல்ல ஆட்டோவா எடுத்து சிவானிய நீயே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு. சரிங்கம்மா. பணம் இருக்கா? இருக்குமா, நான் பாத்துக்கிறேன். ஓகே. சத்தியம்மா, அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க. நினைச்சேன் கார் இல்ல, பஸ் இல்ல, பின்ன எதுல போறது? நடந்தே போறதா? இல்லடா, ஆட்டோல போக சொன்னாங்க. ஐ, ஆட்டோலயா? நான் ஆட்டோல போனதே இல்ல. ஆட்டோல எனக்கு விண்டோ சீட் தான் தரணும். ஜன்னல் ஓரமா தான் உட்காருவேன். ஆட்டோல 2 சைடுமே விண்டோஸ் இருக்குமா? ஐ, ஆமால. சத்தியமா, உங்களை பார்த்தா ஸ்கூலுக்கு போற பொண்ணு மாதிரியே இருக்கு. சரி வாங்க போலாம். குட் மார்னிங் எவ்ரிபடி. முதல்ல இவ்வளோ காலையில உங்க எல்லாரையும் மீட்டிங்க்கு வர வச்சதுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம கார்மெண்ட்ஸ்ல ஃபாரின் கம்பெனிஸ் கொடுக்குற டிசைன்ஸை தைச்சு கொடுக்குற வேலையை மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு கன்சர்ன், நாமளே டிசைன் பண்ணி தர வாய்ப்பை நமக்கு தந்திருக்காங்க. தேங்க்யூ. இப்படி கைத்தட்டி ஆரவாரமா கொண்டாடுற மனநிலை எனக்கும் இருக்கு. ஆனா அப்படி கொண்டாடுற சூழ்நிலையில நாம இல்ல. நம்ம கையில இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 48 ஹவர்ஸ்ல நாமளே ஒரு டிசைனை கிரியேட் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும். இது ஒரு பெரிய டாஸ்க். ஆனா அதே நேரத்துல உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் இருந்தா நாம இதை கண்டிப்பா சரியா பண்ணலாம். மேடம், உட்காருங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, பண்ணிடலாம். இது ஒரு யூரோப் கன்சர்ன் நமக்கு கொடுத்திருக்க ஆஃபர். அவங்க சம்மர்ல லான்ச் பண்றதுக்காக நம்மள கேக்குற டிசைன்ஸ். நான் மெசேஜ் பண்றேன். யூரோப் கண்ட்ரீஸ்ல சம்மர்ல போடுற மாதிரி ஒரு விமென்ஸ் வேற ரெடி பண்ணணும். சரி. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் நம்மளோட டார்கெட். இது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கடந்த 40 வருஷத்துல காஸ்டியூம் டிசைன்ஸ்ல ஏற்பட்ட சேஞ்சஸ். இத நல்லா பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம டிசைன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபைனல் பண்ணியே ஆகணும்.
மாதவி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க கான்சென்ட்ரேஷன் இல்லனா தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. சாரி மேடம், ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மேடம். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டிச்சிங் அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ். என்னென்ன உங்களுக்கு ஒரு நாள் போதும்ல? போதுமா? ஆனா மெட்டீரியல் எல்லா சாம்பிள்ஸும் இருக்கணுமா? ஒருவேளை லேட் நைட்ல ஏதாவது மாத்தணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்துல அங்க எங்கேயும் ஓடிட்டு இருக்க முடியாதுமா. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன பத்ரி சார், பர்ச்சேஸ் எல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுங்க. அண்ணனையும் கூட கூட்டிட்டு போங்க. அக்கௌண்ட்ஸ் சொல்லுங்க மேடம். அப்புறம் அவங்க கிட்ட பணம் கேட்டா அவங்க எல்லா ரீசனையும் ரிட்டர்ன்ல கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் பாஸ் சைன் வேணும்னு சொல்றாங்க. அந்த ஆளு முன்னாடி என்னால கை கட்டி நிக்க முடியாது மேடம். இந்த அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் பாஸ். ஆல்ரெடி எவ்வளவு வேணா இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் பெர்மிஷன் வாங்கியாச்சு. பணத்துக்காக நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம பணத்தை காரணம் காட்டி நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. இந்த டிசைனை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணி ஆர்டரை வாங்கிட்டோம்னா நம்ம கம்பெனியோட சென்சஸ் ரேட் எங்கேயோ போயிடும். எல்லாரும் கோஆபரேட் பண்ணி சின்சியரா ஒர்க் பண்ணுங்க. ஒரு அன்இமேஜினபிள் இன்கிரிமெண்ட்டை நான் உங்க எல்லாருக்கும் வாங்கி தரேன். நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற கருத்துக்களை நீங்க பிராங்கா என்கிட்ட சொல்லலாம். நம்மளோட ஒரே டார்கெட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம ஹோல்ட் பண்றது தான். ஒரு பவர் யூனிட்டை இங்க ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்கம்மா. அப்பதான் டைம் வேஸ்ட் பண்ணாம நாம வேலை செய்ய முடியும். இல்லைன்னா ஃபேக்டரிக்கும் ஆபீஸுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கவே நேரம் சரியா இருக்கும். ஓகே பத்ரி, ஒரு பவர் யூனிட் மிஷினை இங்க கொண்டு வரதுக்கு உடனே ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் எனக்கு முக்கியம். தமிழ்நாட்டுல நம்பர் 1 இடத்துக்கு நம்ம கம்பெனி வரதுக்கான வாய்ப்பு இப்ப நம்ம கையில இருக்கு. அதுக்கான டைம் லிமிட் 2 நாள் தான். மாதவி, வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நான் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க மைண்டே இங்க இல்ல. ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருந்தா வெளியே போய் பேசிட்டு வாங்க. மேடம் ஃபோன். முதல்ல வெளியே போங்க, உங்க இஷ்யூவை முடிச்சிட்டு வாங்க. மேடம் ஃபோன் ரிங் ஆகுறது உங்களோடது. எக்ஸ்கியூஸ் மீ. கால் பண்ணிருந்தேன் வேணும். இன்னைக்கு ஸ்கூல் பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியா? இத கூட நீ தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா? இன்னைக்கு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல. அப்படின்னா நீ தானே சிவானிய பாத்துக்கணும். இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? Hey, give me a break. பேசிட்டே போற. ஸ்கூலுக்கு ஓன் நம்பர் தான் கொடுத்திருக்கு. உனக்கு தான் பஸ் வரும், ஸ்ட்ரைக் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு தான் வரும். நீ என்ன கேக்குற? கோவப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ என்ன, சிவானி ஸ்கூலுக்கு போல, அவ்வளவுதானே? விடு. ஒரு நாள் லீவுனா ஒன்னும் ஆகாது. சத்தியா இருக்குல்ல, அது பாத்துக்கும். கூல். இல்ல, நான் ஆட்டோல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிட்டேன். ஆட்டோ? ஆட்டோலியா? ஆட்டோல எதுக்கு வேணும் கூட்டு வர சொன்ன? இப்போ என்ன அவசரம்? டிவி நியூஸ்லாம் நீ பார்க்கல? இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் பத்தி தப்பு தப்பா என்ன வேணும்? ஐ ஜாலி, நான் ஆட்டோல போறேன். என்ன சத்தியமா ஒரு ஆட்டோவே காணோம். அவசரப்படாதீங்க. மெயின் ரோட்டுக்கு போயிடலாமா? இப்ப வந்துரும். சத்தியமா அங்க ஒரு ஆட்டோ ஓடுது.